ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் தந்தையர் இருவரும் இறந்த பின்னால் நம்ம ஆறுமுக கணேஷ் என்ன பண்ணாருங்க, பிஏ படிச்சிருக்காருங்க, வேலை வெட்டி எதுவும் இல்லை, அண்ணனுடைய ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர் மில் தொழிலாளி. அதனால் இவர் விரக்தியில் இருக்கிறார். நம்மளுக்குன்னு ஒருத்தர் இல்லை, அண்ணன் நம்பி இருக்கிறான், அண்ணனும் சாதாரண வாழ்க்கை வாழ்கிற ஆள், நம்மளுக்கு எங்கே வேணும் கல்யாண காட்சியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு விரக்தியில் இருக்கிறார். இந்த நிலையில் மருவத்தூர் வர்றாரு, அதை விட வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அம்மா சொல்கிறாங்க, மகனே, இனிமேல் உனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் அனைத்தும் நான் தான். உனக்கு வேலை வாங்கி தருவேன், திருமணம் செய்து வைப்பேன், எல்லாமே முறைப்படி நடக்கும், தைரியமாக இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அது பின்னால் இவருக்கு தைரியம் வந்துருச்சுங்க. அதே மாதிரிங்க வேலையும் கிடைச்சதுங்க. 2 வருஷம் கழித்து கல்யாணம் நடந்ததுங்க. இவரை திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண் யார் என்பதை அம்மா கனவுல காமிச்சாங்க. நிச்சயதார்த்த வழிபாட்டில் வந்துங்க, நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது மணமகனுக்கு அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் நெத்தியில் விபூதி பூசி விடுவாங்க, அவங்க ஒரு பழக்கம். அதுக்காக இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க அண்ணக்காரங்க சொந்த வந்தாங்களா பெரியவங்களை கூப்பிட்டா அவங்கெல்லாம் வர்றதுக்கு தயங்குறாங்க. ஏன் தயங்குறீங்க, வந்து பூசுங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீ கும்பிட்றத மேல்மருவத்தூர் அடிகளார் சாமி மேடைகள் நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறப்ப நாங்கள் இப்படி வர்றது, அவங்களுக்கு மேலேயே நாங்கள் அப்படிங்கிறாங்க. சக்தியில் எப்படி பாருங்க, இப்படிப்பட்ட இந்த தொண்டை இருக்குங்க. மறுபடியும் என்ன சித்தர்லாம் அம்மா பண்ணுறாங்க பாருங்க. இவர் வந்துங்க அந்த நிச்சயதார்த்தின் போது அம்மா படத்தை வச்சும் குங்குமர்ச்சனை பண்ணாருங்க, 108 சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. இதை ஃபோட்டோவில் அர்ச்சனை பண்ணினது ஆறுமுக கணேசன். ஆனால் ஃபோட்டோவில் யார் இருக்கிறாங்க, கணேசனுடைய மனைவி தான் அர்ச்சனை பண்ணுறதாக அதில் இருக்குதுங்க. எப்படி பாருங்க சக்தியில் அம்மாவோட சித்தாடல். ஓம் சக்தி.